ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போவர், அப்படியே பின்னாடி ஒருவர், இப்படி தான் ஒரு ஜாதகம். அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம். மூணும் ஒரே இதில் வரும். ஒன்று ஒரே ராசியில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், கலத்திரக்காரகன். அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணையை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான். சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 20/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் 25 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான், இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் 7ஆம் பார்வையை பெறார். குரு சுக்கிர யோகம். 2 குருமார்களும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறார். 7ஆம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமமான பலன்கள், ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவாளுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது. அது இந்த பரணி, பூரம், போராட்டத்தில் பிறந்தவா குழந்தையிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடுவா. ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு, ஜாலி அது எல்லாத்தையும் அனுபவிச்சுடுவா. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 1/6 குடையவன், துலாம் ராசிக்கு 1/8 குடையவன். ரிஷபம், துலாம் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில், அதாவது சுக்கிர பகவானோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த 25 நாட்கள் இதுதான் கணக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கடுத்து கோச்சாரம். அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார். அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன, இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு. ஆக இந்த தனுசு ராசியில் 25 நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான். இதன்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி.
சுக்கிர பகவான் உங்களுக்கு அதி அற்புதம் தான். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி 2-9 குடையவர். அற்புதம். இந்த 2-9 குடையவன் இதுவரைக்கும் எங்கே தானே உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருந்துட்டு அதி அற்புதமான முயற்சிகளை வெற்றியடைய வைத்தார். உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிஞ்சுது. எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுவும் இந்த கன்னிராசியை சேர்ந்த துலாம் ராசி, இந்த கன்னிராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம், ரொம்ப அற்புதம். அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வர்றார். கேந்திரஸ்தானம். அற்புதம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உறவினர்கள் ஆதரவாக இருக்கிறது, உறவினர்களோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நூதன பொருட்சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு சாதாரண வாட்ச் கட்டின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டு கிடைக்கும். அதை வச்சு வாங்கிடுவீங்க. சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். மனசில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம்லாம் கிடைக்கிற வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற இந்த பயணங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். 20/12/2025 முதல் 30/12/2025 கேதுவின் நட்சத்திர சாரமான மூலம் நட்சத்திரத்தில் 11 நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்களில் தெளிவாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் முடிவெடுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் முடிவு எடுக்காதீங்க. இந்த 11 நாளும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா வெற்றி. 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் 2-9 குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் தன வரவு உங்களுக்கு தாராளமாக வரும். நீங்கள் எப்பப்பெல்லாம் உழைச்சாலும் அந்த காசெல்லாம் வீண் போகாமல் இப்போ கிடைக்கும். அதுவும் இந்த ஆட்டோ வேன் ஓட்டுற ஆளுக்கெல்லாம் டெய்லி நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதேமாரி தந்தையாரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையாரின் உதவி தாராளமாக கிடைக்கும். அதேமாரி பாகப்பிரிவினை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உடன்பிறப்புகள், அதுவும் மூத்த உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள் அவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பொருட்சேர்க்கை இருக்குங்க. ஏதோ ஒன்று பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் உங்களது விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது செலவுகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவும் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் மூலமாக ஒரு சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் பணம் போகிறதேங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வராது, சுப செலவுகள் வரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க, பெருமாள் கோயிலுக்கு போயுங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு தாயாரை வழிபாடு பண்ணுங்க. தாயார் சன்னதியில் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. தாயாரை மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் அற்புதமான ஒரு 7ஆம் பார்வையை பெற்று உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை உறுதியாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.